இது வருஷம் பூரா இருந்துட்டே இருக்குதுங்க. அதாவது வந்து 6 மாசத்துலேருந்து பூத்து குறைஞ்சது ஒரு 2 மாசத்துலேருந்து 2 1/2 மாசத்துக்குள்ள நம்ம பழமே அறுவடை பண்ணிரலாம். துவக்கணும்னு பார்த்தா இது சுகருக்கு ஆகுதுங்க. ஓ! சுகர் கண்ட்ரோல். இயற்கையா உரத்த குடுக்கும்போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி செடியில் கிடைச்சிருக்கிறதுனால எந்த நோய் தாக்குதலும் சரிங்க. வணக்கம். இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு புது ஃப்ரூட்ட பார்க்கறக்காக தான் வந்திருக்கிறோம். ஒரு புது கிராப்பு. நம்ப அதைய பத்தி கேட்பேங்க. வணக்கங்க்கா. வணக்கம். உங்க பேருங்க, ஊரு அதெல்லாம் சொல்லுங்கக்கா. என் பேரு துளசிமணி ராமச்சந்திரன். மாவல்லம் ஆசனூர் வில்லேஜுங்க. தா தாளவாடி தாலுக்காவேங்க. அ இப்ப வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க வந்தது பேஷன் ஃப்ரூட்டுங்க. பேஷன் ஃப்ரூட் வந்து உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்கக்கா? பேஷன் ஃப்ரூட் வந்து நான் வெளி மார்க்கெட்ல பார்த்தது. ஆக்சுவலா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க. இடைவெளி விட்டுருச்சு. அப்போ வந்து நம்ம பிளைன்ஸ் ஏரியாவில் இருந்தங்காட்டி இந்த பழத்தோட அங்கே வருமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்போ மேலே ஹில் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்து தோட்டத்துக்காரர் ஒருத்தர் சேம்பலுக்கு ஒரு 10 செடி எங்களுக்கு கொண்டு வந்து நடவு பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அதை நாங்கள் பண்ணி நடவு பண்ணி எல்லா செடிகளுக்கு போடுற மாதிரி உரம் செடிகளை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருந்தது. வளர்ச்சி இருந்து ஒரு 6 மாத காலத்தில் எங்களுக்கு செடி நல்லா காய் நல்லா காய்க்கிறது பூக்கிறது எல்லாம் நல்லா வந்தங்காட்டி இது மேலே எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருந்து சரி இதுக்கு மேலே இந்த செடி நம்ம வச்சுருந்து பந்தல் போட்டு இது மேலே அதாவது நல்ல முறையாக இது பண்ணி பார்த்தோம்னா தானே அதனுடைய வளர்ச்சி என்னங்கிறது தெரியுங்கிறதுக்கு வேண்டி நாங்கள் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா ரிசல்ட் வந்தது. அதனால் அதிலிருந்து சரி இதை பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிராப்பு நல்லா வருதுங்க. பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக எதுவுமே இல்லை. அதனால நல்ல வளர்ச்சி இருக்குது. வேஸ்ட் அதிகமாக பூ பிஞ்சு இதெல்லாம் உதிர்றதெல்லாம் இந்த கிளைமேட்டுக்கு இல்லை. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வருதுங்க. அதனால தான் நாங்கள் இதை வந்து சரி நீ இதுக்கு மூலயமா இருக்கிறத வந்து இதை இயற்கையாக கொண்டு வரலான்னு வெறும் இயற்கை உரங்களை மட்டும் போட்டுட்டு பூச்சி எதுவும் இல்லாத பூச்சி தாக்குதல் ஏற்கனவே கம்மி தான். இருந்தாலும் நாங்கள் பூச்சி மருந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் முறையில் நல்ல முறையாக வருது கொண்டு வந்துட்டு இருக்கிறோங்க. இது செடின்னு சொல்றத விட கொடின்னு சொல்றதா பெஸ்ட்டுங்க. ஆமாம், இது கொடி வகை தான். கொடி வகை தான். கொடி வகை நம்மளுக்கு நல்லா அதாவது வந்து கொடி வகைனாலும் நம்ம 8 அடி 9 அடிக்கு ஒன்று போடும்போது உங்களுக்கு ஏக்கரை குறைஞ்சபட்சமான செடிகள் தான் பிடிக்குது. மீதி இருக்கிற செடிகளை விட நம்ம இதில் நடவு பண்ணும்போது செடிகளோட எண்ணிக்கை ஒரு ஏக்கருக்கு அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வருதுங்க. 10 அடியிலிருந்து நம்ம 15 அடி வரைக்கும் ஒரு செடி நடவு பண்ணலாம். அதே போதும். அதனால அதே வந்து உங்களுக்கு ஏகம் நமக்கு கொடுக்குற இடவெளிக்கு வந்து கரெக்டாக அது ஃபார்ம் ஆகிக்குது. நல்லா ஈல்டு கிடைக்குது. நல்லா காத்தோட்டம் கிடைக்குதுங்க. பூ காய் நல்ல வளர்ச்சி அதே மாதிரி ஒரே தரமான காயாக கிடைக்குதுங்க உங்களுக்கு. இப்போ ஒரு கொடிக்கு ஆவரேஜா எப்ப இருந்து நம்மளுக்கு ஈல்டு வர ஆரம்பிக்குங்க? எவ்வளவு காலம்? ஒரு செடிக்கு நம்ம செடி நடவு பண்ணதுலேருந்து 6 மாதம் கீழே பூக்கறக்கு தொடங்குதுங்க. 6 மாசத்துலேருந்து பூத்து குறைஞ்சது ஒரு 2 மாசத்துலேருந்து 2 1/2 மாசத்துக்குள்ள நம்ம பழமே அறுவடை பண்ணிடலாம். அதுக்கு மேற்கொண்டு வந்து நல்லா ஒரு இலைக்கு ஒரு பூ பிஞ்சு வருதுங்க. ஏதாவது 100ல 1 ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மித்தபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே 100% காய் நல்ல முறையாக தரமான காயாக கிடைக்குதுங்க. ஒரு காய் 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் ஒரு காய் தரமான காயாக கிடைக்குதுங்க. ஓ, சரி சரி சரி. ஆமாங்க. இப்போ இதுக்கான நீர்ப்பாசன முறைங்கிறதுங்க? நீர் பாசனங்கிறது அதிகமாக தேவையில்லைங்க. வெயில் நல்ல முறையாக வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 தண்ணி கொடுத்தாவே போதுங்க. அது அதிகமாக தேவையில்லை. ஒரு செடிக்கு ஒரு 5 லிட்டர் தண்ணியிலிருந்து அதிகபட்சம் 5 லிட்டர் தண்ணி கொடுத்தாவே போதுங்க. நல்ல வளர்ச்சி தாங்கி வருதுங்க. நல்ல வெயில் ரொம்ப அதிகமான வெயிலும் இல்லைங்க. இந்த கிளைமேட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைக்கிறதுனால அதிகமான தண்ணி தேவைப்பாடும் கம்மி தாங்க. குறைவாக தான் இருக்குது. ஒரு தோராயிரமாங்க, ஒரு கொடின்னு எடுத்துட்டோம்னா ஒரு கொடி வந்து ஒரு ஈல்டுல எவ்வளவு வந்து அறுவடை பண்ணலாங்க? எவ்வளவு பழமா இல்ல கிலோ கணக்குல எவ்வளவு பண்ணலாங்க? ஒரு கொடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொடி நல்லா தாய் செடியிலிருந்து விரிவாகி போகும்போது ஒரு கொடி வந்து 20 அடி நீளத்துக்கு போகுதுங்க. ஒரு காய்க்கு ஒரு இலைக்கு ஒரு காய் வரும்போது உங்களுக்கு ஒரு ஒரு கொடிக்கு 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் காய் கிடைக்குதுங்க. சரி சரி சரிங்க. இந்த பழத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு நேயர்கள் யாரும் ஜாஸ்தியா சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதனால இதனோட சுவைங்கிறது எப்படின்னு நீங்க வந்து ஒரு அதாவது வந்து நம்ம ஜூஸாக தான் சாப்பிட முடியுங்க. வெறுமனே வந்து சாப்பிட முடியாது. புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம லெமன் மாதிரி ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. ஜூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து நம்ம லெமன் டேஸ்ட்டோ இதில் கிடையாது. இந்த பழத்துக்குரிய தனித்தன்மையான டேஸ்ட் என்னவோ அந்த டேஸ்ட்டு தான் கொடுக்குது. அதனால் இது நம்ம வந்து அதிகமாக இது வந்து உங்களுக்கு வேறு காய் பழங்களை விட ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். கெட்டு போகிறது இல்லை சீக்கிரம். அது நல்லா இருக்குது. நல்லா கெட்டு போகிறது கிடையாது. ஜூஸும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுறதுனால இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்குதுங்க இது. இப்போ நம்மளுக்கு வந்துங்க நேயர்கள் வந்து
இப்போ நீங்க தாளவாடி தாலுக்குல இருக்கீங்க, நாங்க வந்து கோயம்புத்தூர் தாலுக்குலேருந்து வந்திருக்கிறோம். ஆமா. இப்போ பழங்கள் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளால தர முடியுங்களா? அவங்களால வந்து நேரடியா பார்க்க வர முடியுங்களா? தோட்டத்தை பார்க்க முடியுங்களா? தாராளமா பார்க்கலாங்க. நாங்க வர்றவங்களுக்கு நேரடியா வந்து தோட்டத்த பார்த்து இந்த செடி பார்க்கறக்கு எங்களுக்கு விருப்பமா இருக்குது. எங்க பார்க்க முடியுங்களான்னு கேட்டா, தாராளமா வந்து டைரக்ட்டா பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பழத்த வாங்கணும்னு அவங்களுக்கே தோணுதுங்க. பழ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. இதனுடைய பழ டேஸ்ட் நல்லா இருக்கனால அவங்க நேரடியா நம்ம செடியிலிருந்தே நம்ம பறிச்சு குடுக்கறனால அவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்குது. பழம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகுறதில்ல. அவங்க கடைக்கு போனோம்னா 2 நாள், 3 நாள் வச்சிருந்து குடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறதுனால அவங்க வந்து வாங்குறதுக்கும் விருப்பப்படுறாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க. அதனால நாங்க வந்து பார்க்க விருப்பப்படுறவங்கள அலோவ் பண்றோம். இப்போ இந்த செடிகளுக்குங்க உரம்ங்கிறது எப்படிங்க? இயற்கை உரம்ங்கிறது என்னென்னலாம் நீங்க யூஸ் பண்றீங்க? இயற்கை இயற்கை உரம்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு எருவு, நாட்டுக்கோழி எருவு போடுறேங்க. அது போட்டாவே போதும். அது அளவுக்கு ஏன்னா இது வந்து பெருசா உங்களுக்கு அ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறதுனால நம்ம செடியோட வளர்ச்சிக்கும் சரிங்க. காய் தரமானதா வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் உரத்துகள விட இயற்கை உரம் தான் இதுக்கு நல்லா சப்போர்ட்டா இருக்குதுங்க. சப்போர்ட்டா இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வளர்ச்சி கண்கூடா தெரியுது. காயோட தரம் நம்மளுக்கு கரெக்ட்டா தெரியுதுங்க. அதனால நாங்க அதிகமா இப்ப யூஸ் பண்ணது வந்து கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணல. மாட்டு எருவு, நாட்டுக்கோழி எருவு இத மட்டும் போட்டிருக்கோங்க. ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு கிராப் முடியும்போது ஒரு முறை நல்லா களை கொத்தி விட்டு, இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி, கிளீன் பண்ணி நாம அந்த எருவு போடும்போது, ஆட்டோமேட்டிக்கா தண்ணி பாய்ச்சும்போது நம்மளுக்கு அதனோட இயற்கையான வளர்ச்சி நல்ல முறையா கிடைக்குதுங்க. கண்டிப்பா தெரியுங்க. ம். இப்போ பாசனம் முறைங்கிறது நீங்க வந்து எத்தனை வாட்டின்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க. ட்ரிப் இரிகேஷன்ங்களா இல்ல வாய்க்கால் மூலியமா பாசனம் கொண்டு போற மாரிங்களா? நம்மளுக்கு வாய்க்கால் பாசனத்துல பூமி அந்த மாரி சமன்மான பூமியா இருந்ததுன்னா, நம்ம வாய்க்கால் பாசனத்துல கட்டு நீரா பண்ணலாங்க. எங்களுக்கு பூமி இங்க சரிவு பூமியா இருக்கிறதுனால, நாங்க பண்ணியிருக்கிறது பூரா ட்ரிப் லைன் தான் பண்ணியிருக்கோங்க. ட்ரிப் லைன் பண்ணியிருக்கிறோம். அது நம்மளுக்கு தேவையான போது தண்ணி ஈஸியா திறந்து விடுறதுக்கு நம்மளுக்கு சௌரியமா இருக்குது. வாய்க்காலுங்கும் போது களை வருங்க, களையை கட்டுப்படுத்தணும். இந்த மாரி தொந்தரவு இருக்கிறதுனால, அதனால நாங்க ட்ரிப் லைன் பயன்படுத்திக்கிறனால, இது எங்களுக்கு நீர்ப்பாசன முறை ஈஸியா இருக்குது. ஒரு டைம்ங்கிறது வறட்சி இருக்கும்போது 2 டைம் டக்குனு எங்களுக்கு தண்ணி குடுக்குறதுக்கு இது ஈஸியான முறையா இருக்குதுங்க. இப்போ ஒரு செடியோட ஆயுள் காலம் எவ்வளவுங்க? ஒரு கொடி வச்சோம்னா ஐயோ, ஒரே நிமிஷம். ம். ஒரு கொடியோட ஆயுள் காலம் எவ்வளோ நாளுங்க? ஒரு கொடியோட ஆயுள் காலம் குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்து வரைக்கும் இருக்குதுங்க. நம்ம அதை மெயின்டெயின் பண்ணி நல்ல முறையா பராமரிக்கிற அளவுக்கு அதுக்கு லைஃப் இருக்கு. நல்ல ஈல்டு நல்ல வருதுங்க. ஆரம்பத்துலேருந்து எடுத்துட்டோம்னா ஒரே மாரி நம்ம க களையும் கட்டுப்படுத்தி, அதுக்கு கரெக்டான எருவு, நம்ம தண்ணி கரெக்ட்டா குடுத்துட்டு வரும்போது, இதில எந்த நோய் தாக்குதல் இல்லைங்கிறதுனால நம்மளுக்கு அதிகமான மகசூல் கிடைக்குதுங்க. மகசூலும் கிடைக்குது. இதனோட லைஃப்பும் வந்து சேர்ந்து வருதுங்க. 5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்து வரைக்கும் வருதுங்க. இப்போ இது செடியோட நல்லது மட்டுமே கேட்டுக்கிறேங்க. இதுல வந்து நோய் வாய்ப்பு ஏதோ ஒன்று இருக்குங்களா? இதுக்கு வந்து நோய் வர்றது, பூச்சி ஏதோ ஒன்று தாக்குறது, அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒன்று நாள் வரைக்கும் நாங்க வச்சதுக்கப்புறம் இது நாள் வரைக்கும் செடிகளுக்கு வந்து அதாவது வந்து இயற்கையா உரத்த குடுக்கும்போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி செடிகளுக்கு கிடைச்சிருக்கிறதுனால எந்த நோய் தாக்குதலும் சரிங்க, பூச்சி தாக்குதல் இதில இல்லைங்க. நாங்க ஆர்கானிக்கா தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இது நாள் வரைக்கும் எதுவுமே அதிகமா மருந்துங்கிறதே இதுக்கு எதுவுமே ஸ்ப்ரே பண்ணவும் இல்ல, யூஸ் பண்ணவும் இல்லைங்க. அதனால இயற்கை உரத்திலிருந்தே நம்மளுக்கு அந்த செடிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுனால, இதில அதிகமா நோய் தாக்குதல் இயற்கையாவே இல்லைங்க. நம்ம செடிய நல்ல முறையா வளப்படுத்தி கொண்டு வரதுனால, நோய் தாக்குதலுக்கான இதே இதில இல்லைங்க. வர்றதில்ல. இப்போ இது வந்து ஹில் ஸ்டேஷனுங்க. உங்களுக்கு வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குங்க காத்துல. ஆமாங்க. அதனால இங்க வந்து ஒரு மாதிரி ஈல்டு வரும். இப்போ கீழே கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து இது போட்டா இதே மாதிரி ஈல்டு வருங்களா? ஈல்டு நம்ம நம்ம இங்க பண்ண அளவுக்கு அங்க ஈல்டு வருமா அப்படிங்கிறது ஏன்னா பிளைன்ஸுங்கிறதுனால டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் குறையறக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாமே ஒழியாங்க ரொம்பமெல்லாம் கம்மியா ஈல்டு வரக்கான வாய்ப்பு இல்லைங்க. இங்க ஒரு செடிக்கு இங்க ஒரு 10 கிலோ கிடைக்குதுன்னா அங்க ஒரு 7 கிலோவுல இருந்து 6 கிலோவுல இருந்து 7 கிலோ வரைக்கும் கிடைக்கலாங்க. அந்த அளவுக்கு தான் குறையுமா வழியா 100% குறையறக்கு வராது, ஃபெயிலியர் ஆகி போயிரு அப்படிங்கிற சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, வரும். இப்போ பழம் வர வரைக்கும் நம்ம கேட்டேங்க. ஆமாங்க. இப்போ இதுக்கு வந்து மார்க்கெட்டிங், அதாவது இதுக்கான பழம் வந்து வாங்குறதுக்கான ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்களா? இல்ல இங்க யாராச்சும் ரெகுலர்ல வந்து பார்த்துட்டுலாம் போயிருக்கிறாங்களா? பார்த்துருக்காங்க. அதாவது வந்து கடைக்காரங்க பார்த்துருக்காங்க. நாளைக்கு பழம் ஆகும்போது எங்களுக்கு கடைக்கு எடுத்துட்டு வந்து கொடுங்க, நாங்கள் அதுக்கு உண்டான ரேட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆந்தி வேலை இங்கே எங்களுக்கு போக்குவரத்து வழி இருக்கிறதுனால டூரிஸ்ட் கெஸ்ட்டுக்கு அதிகமாக வர்றதுனால நேரடியாக வந்து பழத்தை பார்த்து அவங்களே வாங்கிக்கிறாங்க. நாங்கள் மீதி ஆகிற பழத்தை லோக்கலில் நாங்கள் சேல்ஸ் பண்ணது போக மீதி இருக்கிற பழத்துகள் வந்து கடைகளை பிடிச்சி நாங்கள் கடையில் கொண்டு போய் நேரடியாக கடைக்காரங்களுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுறோங்க. ஓ, அப்போ இதுவும் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கான ஒன்று தாங்க. இருக்கு இன்னும் வந்து ஆமாங்க, இது ஃபாஸ்ட் மூவிங் ஆயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில பக்கத்துக்குள்ள இந்த பழம் ஒன்றும் ரீச் ஆகாம இருக்குங்க. போய் எல்லா பக்கம் எங்களுக்கு டவுன் பக்கம் எல்லாம் போய் ரீச் ஆகும்போது எங்களுக்கு நாங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க. இது வந்துட்டு இந்த பழம் வந்து ஜாஸ்தியாக வாங்குறாங்க. இப்போ அதுவும் டவுன் சைடில் வந்து அதிகமாக இதுக்கு வந்து ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எதனாலங்க? இதில் ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்குங்களா?
மருத்துவ குணம்னு பார்த்தா இது சுகருக்கு ஆகுதுங்க. சுகர் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இதில் வந்து இப்போ புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறனால நம்ம எப்படி இந்த லெமனில் என்ன சத்துக்கள் இருக்குதோ அந்த சத்துக்கள் வந்து இதில் உங்களுக்கு இந்த கிளிசரின் சம்மந்தமான இந்த சத்துக்கள் இருக்கிறனால இது கொஞ்சம் அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. நாத்து வந்து நம்மளுக்கு தேவைன்னா நம்ம இங்க நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்துக்க முடியுங்களா? ஏதாவது நான் வாய்ப்பு இருக்குங்களா? நாற்று வந்து நான் உற்பத்தி பண்ணி கொடுக்க சொன்னால் நம்ம அந்த தரமான முதிர்ந்த பழத்தை எடுத்துங்க நம்ம அதை விதையை போட்டு நம்ம செடியாக உற்பத்தி பண்ணி வேணாலும் கொடுக்கலாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நாங்கள் இது நாள் வரைக்கும் செஞ்சதில்லை. செஞ்சதுன்னா செடி நாற்று கேட்குறவங்களுக்கு நான் பேக் பண்ணி எடுத்து அந்த நாற்று நாங்கள் வாங்கும்போதே எங்களுக்கு ஒரு நாற்று 80 ரூபா 100 ரூபா வரைக்கும் வந்திருக்குதுங்க. அதே வேளையில் நம்ம நாற்று வேணாலும் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாங்க. கேட்டால் கொடுக்கலாம். ஓகே. இது வந்து இப்போ தர்பூசணி மாதிரி நிலத்திலேயே வந்து விட்டா படருங்களா இல்ல பந்தல் போட்டு தான் பண்ணணும்னு இருக்குதுங்க? இல்லைங்க, இதுக்கு பந்தல் போட்டு கம்பல்சரி இதுக்கு பந்தல் வேணும். ஏன்னா காய் நிலத்துல விழுங்கும்போது காய் டேமேஜ் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது வந்து இதுக்கு வந்து இயற்கையாகவே படரக்கூடியது மேலே நிலத்துல இல்லாமல் மேலே பந்தலில் படரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இது பந்தலில் படர்ந்தா மட்டும்தான் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு மகசூல் கிடைக்கும். காய்களும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் வேஸ்ட் இல்லாமல் நம்மளுக்கு தரமான காயாக கிடைக்குன்னு பாருங்க. இப்போ இது வந்து என்ன வெரைட்டிங்க? இது வந்து அதே வெரைட்டில இது ஜூஸ் போடாம அதாவது டைரக்டா நம்ம வேற ஃப்ரூட்ஸ்களை எப்படி சாப்பிடுறோமோ அந்த மாதிரி இது சாப்பிடலாங்க. ஓ, இது வந்து பல வெரைட்டி, அதாவது ஆமா. டைரக்டா சாப்பிடுற மாதிரி இருக்குது. வெரைட்டிங்க. இது வந்துட்டு உள்ளெல்லாம் எப்படி இருக்குங்க? அது வந்து ஃபுல்லா விதையா இருக்கு. நீங்க இது வந்து எப்படி இருக்கு? இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா அது வந்து புளிப்பு தன்மை அதிகமா இருக்குது. இதுல வந்து இனிப்பு இருக்குதுங்க. அதனால ஸ்வீட் இருக்கிறதுனால இது அப்படியே நம்ம டைரக்டா சாப்பிடலாம். இது ஜூஸ் போட தேவையில்லை. சும்மா அப்படியே கட் பண்ணி மற்ற ஃப்ரூட்ஸுக்கு நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி உள்ளக்க இது எல்லோ கலர்ல ஸ்வீட்டா இருக்குங்க. அதனால இது நம்ம டைரக்டா சாப்பிடலாம். அதாவது அதை மாதிரி ஜூஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. இது நேரடியாக பழுத்துதுன்னா அப்படியே நம்ம பறிச்சு சாப்பிடலாங்க. இதனோட ஈல்டுங்க? இதனோட ஈல்டு அதனோட ஈல்டு மாதிரியே தான் இதுவும் வருதுங்க. ஆனா இது கொஞ்சம் லேட் ஆகுது. அதாவது அது சீக்கிரம் வந்து பழம் ஆயிருதுங்க. இதனுடைய வளர்ச்சியும் சரி பழத்தோடைய பழம் ஆகிற டைமும் சரி கொஞ்சம் அதில் விட ஒரு மாதம் 15 நாள் அதிகமாக எடுத்துக்குது. அவ்வளவுதான் வித்தியாசங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது ஜூஸ் போட்டு சாப்பிடணும். இது அப்படி கிடையாது. நம்ம வெறுமனே வாங்கினோன்னா அப்படியே டைரெக்டாக சாப்பிட்லாங்க. இப்போ அந்த செடியில் நான் வந்து கேட்கறதுக்கு மறந்துட்டேங்க. என்னன்னா எந்த மாதம் வந்து நம்மளுக்கு ஈல்டு வருங்க? இது வருஷம் பூரா இருந்துகிட்டே இருக்குதுங்க. அதாவது வந்து ஒரே மாதிரி நம்மளுக்கு ஈல்டு கிடைக்கிறது இல்லை. குறைய செடி வளர வளர அதில் குறைஞ்ச காய்ச்சி ஓஞ்சி போன செடியிலிருந்து அடுத்த கிளை தலையும் போது நம்மளுக்கு கண்டினியூவாக அந்த பழம் கிடைச்சிட்டே இருக்குதுங்க. வருஷம் முழுசா கிடைச்சிட்டே தான் இருக்குதுங்க. அளவுக்கு அதிகமானது இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு நிற்காம பழம் வந்துட்டே இருக்குதுங்க. எங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்து ஒரு பேட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றி.